கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் ஆலயத்திற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆலயத்திற்கு செல்லுங்கள். விசேஷமாய் ஆண்களை குடும்ப தலைவர்கள் ஆராதனைகளிலே கலந்து கொள்வது மிக மிக அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஈசா கிண்ணத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியாயங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி இந்த தேசங்கள் யாவையும் உனக்கு தருவேன். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டாமா? பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஒரு எச்சரிப்பின் வார்த்தையும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13:12 இப்படி சொல்லுகிறது, புருஷனை நான் பசும் பொன்னிலும் மனிதனை நான் ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன் என்று ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமல்லவா? பிரியமானவர்களே, தயவு கூர்ந்து உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தருக்கு உங்களுடைய நாம் கர்த்தரை ஆராதிக்க, நாம் கர்த்தரை தொழுது கொள்ள, நாம் அவருக்குள் வாழ, அவர் நம்முடைய தேவனாக, நாம் அவருடைய ஜனமாக வாழ நாம் தயங்காமல் இப்பொழுதே முனைப்பு காட்டி அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய வாக்கு தத்தங்கள் அனைத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதில் சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, தயவு கூர்ந்து இந்த வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஆண்டவரை அவருடைய ஆலயத்தில் தரிசிக்க நாம் முனைப்பு காட்டுவோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மேம்படும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து உங்களை பெருகவும் பலுகவும் செய்வாராக. ஆமென்.